லூக்கா 11ஆம் அதிகாரம் लूक 11वां अध्याय 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். उसी में 11 को हम पढ़ेंगे। உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? ஜெபிக்கலாம். தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். सरों को झुकाकर हम प्रार्थना करेंगे। இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக इस वचन के द्वारा परमेश्वर हमसे बात करे, நம்மளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் கொடுப்போம். हमें नम्र करके परमेश्वर के सम्मुख में देंगे। ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். हर किसी की क्या जरूरत है वो परमेश्वर जानता है, அவர் நம்மளோடு பேசுகிற தேவன். और वो हमसे बात करने वाला அவர் परमेश्वर நம்மளை है। ஆசீர்வதிக்கிற தேவன். वो हमें आशीष करने वाला परमेश्वर நம்மளை है। கண்மணி போல பாதுகாக்கிற தேவன். आंखों की पुतली के माने संभालने वाला அவர் परमेश्वर நமக்கு है। யெகோவா ஈரேயாக இருக்கிறார். वो हमारे लिए यहोवा ईरे है। அவர் நம்மளுக்கு ப்ரொவைடரா இருக்கிறார். वो हमारा जरूरत है। वो அவர் நம்மளை தேவைகளெல்லாம் சந்திக்கிறவரா இருக்கிறார். वो हमारे सारे जरूरतों को पूरा करने वाला है। அவர் நமக்கு யெகோவா ராஃபாவா இருக்கிறார். वो यहोवा राफा है। அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். वो आशीष करने वाला நம்ம परमेश्वर அவரை है। நோக்கி பார்க்கும்போது हम उसकी ओर देखते समय நீங்க என்ன கேக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். आप जो कुछ मांगोगे वो आपको मिलेगा। நான் அடிக்கடி அங்க சபையில இருக்கும்போது मैं हमेशा जब कलीसिया में रहता हूँ நான் வீட்ல இருந்து கிளம்போது ஒரே ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணுவேன். और घर से निकलते समय एक ही चीज प्रार्थना करता हूँ, எனக்கு தேவையான வார்த்தை எனக்கு தாங்க. मुझे जो वचन चाहिए वो मुझे दीजिए, நான் பரிசுத்தம் அடைவதற்கு என்னிடத்தில் இருக்க பலவீனத்தை வெளிப்படுத்தி தாங்க. और मैं पवित्र होने के लिए मेरे अंदर की कमजोरियों को प्रकट करके दे। நீங்க எனக்கு பலத்தை தாங்கப்பா. आप मुझे बल दीजिए प्रभु। நீங்க என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போவேன். आप मुझसे बात कीजिए ऐसे बोलकर ही मैं जाता हूँ। நீங்க என்ன எதிர்பார்ப்போடு வர்றீங்களோ आप जिस इंतजार से आते हो அது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். वो आपको जरूर मिलेगा। கர்த்தர் என்னோடு பேசட்டும்னு விரும்புனீங்கன்னா परमेश्वर मुझसे बात करे ऐसे आप चाहते हैं அவர் तो உங்களோடு பேசுவார். वो जरूर आपसे बात करेगा। இன்னைக்கு நிச்சயமா உங்களோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். आज जरूर वो बात करने वाला परमेश्वर है। கர்த்தரை நோக்கி பாப்போமா? परमेश्वर की ओर देखेंगे क्या? வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। வாசிக்கப்பட்ட வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க. जो वचन हमने पढ़ा है उसके द्वारा हमसे बात कीजिए। இதில் இருக்கிற மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க. इसके अंदर के गुप्त बातों को हमें प्रकट करके நாங்கள் दीजिए। ஒன்றும் இல்லப்பா. हम कुछ भी नहीं, உம்முடைய நாமம் மகிமைப்பட கிருபை செய்யும். तेरे नाम की महिमा होवे। வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். आए हुए सभी को तेरे हाथ में देते हैं, ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளும்படியாக हर कोई समझने के लिए தேவனே அவங்களுடைய மனக்கண்களை திறந்து தாரும். उनके मन की आंखों को खोल दे। அடியேனையும் இரண்டு பேரையும் உம்முடைய இரத்தத்துக்குள்ளாக மறைத்து हम दोनों को तेरे लहू के अंदर छिपा நீர் कर உம்மை வெளிப்படுத்தி தாரும். तू अपने आप को प्रकट करके दे। தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். नम्र करके तेरे हाथ में देते हैं। யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென். आमीन। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, கர்த்தர் நிறைய ஓமைகளை பைபிள்ல சொல்லி வச்சிருக்கார். परमेश्वर ने बहुत सारे दृष्टांत को कलाम के अंदर रखा है, அந்த ஒவ்வொரு ஓமையும் பல வருஷமா நம்ம எல்லாரும் பிரசங்கத்தை கேட்டுட்டே வரோம். और उस दृष्टांतों को हम कई सालों से सुनते आ रहे हैं। ஒவ்வொருத்தருடைய பிரசங்கத்திலயும் நீங்க பாத்தீங்கன்னா हर किसी के प्रचार में आप देखेंगे तो கர்த்தர் ஒவ்வொரு கோணத்துல பேசிக்கிட்டே இருப்பார். परमेश्वर अलग अलग तरीके से बोलता है, விதவிதமா வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்துட்டே भिन्न இருப்பார். भिन्न प्रकार से प्रकाश को देता है। அவர் நித்தியமானவர். वो अनंत काल है, அவரை பற்றி அறிகிற அறிவிலையும் நித்தியமா தான் இருக்கும். और उसके बारे में जानने की जो जानकारी है वो भी अनंत काल होगा। நீங்க எவ்வளவு அறிந்து கொள்வீங்களோ அவ்வளவு குறைதான் அது. आप जितना जानेंगे उतना कम है, இன்னும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு. और हम जानने के बहुत सारे काम हैं। இங்க வேதம் சொல்லுது, कलाम कहती है, உங்களில் அப்பாவாய் இருக்கிற ஒருவனிடத்தில் और तुम में से जो पिता हो तुम्हारे पास மகன் அப்பம் கேட்டால் जब आपके बेटे रोटी मांगे அவனுக்கு கல்லை கொடுப்பானா? तो तुम पत्थर दोगे क्या? இந்த ஓமையை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா इस दृष्टांत को अगर हम देखेंगे तो இது நம்மள யாருமே அப்படி செய்யறது கிடையாது. हम में से कोई भी ऐसा नहीं करते हैं। பிள்ளை அப்பம் கேட்டா அப்பம் தான் கொடுப்போம். बच्चा अगर रोटी मांगता है तो हम रोटी देते हैं, யாருமே கல்ல கொடுக்க மாட்டாங்க. कोई भी पत्थर नहीं देता। இந்த உலகத்துல யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க தான் நம்புறேன். इस संसार में कोई ऐसा करेगा नहीं, ऐसा मैं विश्वास करता ஏன் हूँ। கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லணும்? तो क्यों परमेश्वर इस शब्द को बोलना है? மீனை கேட்டா யாராவது பாம்பு கொடுப்பாங்களா? और मछली मांगने से कोई सांप देगा क्या? ஓகே, அது வேணா நம்ம சொல்லலாம். சைனால வேணா அப்படி கொடுக்கலாம் அப்படினு சொல்லலாம். ऐसे बोल सकते हैं कि चाइना में ऐसे दे सकते हैं, ஏடா அங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. क्योंकि वहां पर सब जंतुओं को खाते हैं। இன்னைக்கு மீன் இல்லப்பா பாம்பை சாப்பிடுன்னு சொல்லலாம். आज मच्छी नहीं है, सांप खा ले। ஆனா முட்டை கேட்டா யாரா தேள கொடுப்பாங்களா? लेकिन अंडे को मांगने से कोई बिच्छू देगा क्या? அது யாருமே செய்ய மாட்டாங்க. वो कोई नहीं करेगा। எந்த தகப்பனும் செய்யாத ஒரு காரியம். कोई भी पिताजी नहीं करता, ऐसा बात है। அப்ப இந்த ஓமையில ஏதோ ஒரு ஆவிக்குரிய கருத்துக்கள் तो இருக்குது. इस दृष्टांत के अंदर कोई आत्मिक मतलब है, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் மையத்து வைத்திருக்கிறார். उस बातों को परमेश्वर ने रखा है। இதுல ஒவ்வொரு காரியமா நம்ம என்ன செய்வோம் நம்ம பார்க்கலாம். इसे एक एक करके हम देखेंगे। முதலாவது காரியம்
கர்த்தர் சொன்னார், पहले चीज परमेश्वर ने कहा, அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? रोटी मांगेंगे तो पत्थर देगा क्या? இந்த அப்பம் என்ன? ये रोटी क्या है? எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். सभी जानते हैं। அப்பமானது தேவனுடைய வார்த்தை. और रोटी जो है परमेश्वर का वचन है। கர்த்தர் சொன்னா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, परमेश्वर ने कहा मनुष्य केवल रोटी से नहीं, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். परमेश्वर से मुख से निकलने वाले हर एक शब्द से बचेगा। அப்போ நம்மளுடைய பிழைப்பு तो हमारा जीना जो है தேவனுடைய வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்குது. परमेश्वर की जुबान से निकलने वाले हर एक शब्द में है। அந்த வார்த்தை தான் நமக்கு ஆகாரம். वो शब्द ही हमारे लिए भोजन है। நம்மளுடைய ஆவிக்குரிய சரீரத்துக்கு हमारे आत्मिक शरीर के लिए இந்த ஆகாரம் நமக்கு ஆகாரம் எது அப்படின்னா, भोजन क्या है? இந்த அப்பம் தான் நமக்கு ஆகாரம். ये रोटी ही भोजन है। இந்த அப்பத்தை பற்றி நிறைய காரியங்களை நம்ம பார்த்துட்டே इस வரலாம். रोटी के बारे में बहुत सारी चीजों को हम देख सकते हैं। யோசுவா சொன்னா, நானே ஜீவ அப்பம். यहोशुआ ने कहा मैं ही जीवन की रोटी हूँ। அவர்தான் அந்த அப்பமா இருக்கிறார். वही वो रोटी है, அவர்தான் நமக்கு ஆகாரம். वही हमारा भोजन है। அப்ப நம்ம அவரை கேட்டோம் அப்படின்னா, तो हम यदि उससे मांगेंगे, நம்ம கர்த்தருடைய கர்த்தாவே உம்முடைய வார்த்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, अगर हम परमेश्वर से मांगेंगे कि प्रभु तेरे वचन को दे, அவர் கல்ல கொடுக்க மாட்டாரு. वो पत्थर को नहीं देगा, ஆனா பிசாசு செய்வான். लेकिन शैतान करेगा। பிசாசு தான் ஒரு தடவை என்ன செய்தான்னா, शैतान ने एक बार क्या किया? யெகோஷுவா 40 நாள் உபவாசம் எடுத்து முடிஞ்ச உடனே यहोशुआ के 40 दिन उपवास की समाप्ति पर அவருக்கு பசி உண்டாயிற்று. वो भूखा था। அவ பிசாசு நேர முன்னாடி வந்து நின்னு சொன்னா, शैतान सामने आकर कहने लगा, நீதான் தேவனாச்சே, நீ தேவனுடைய குமாரனாச்சே, तू तो परमेश्वर का पुत्र है, இந்த அப்பத்தை கல்லுகளாக்கும்படி, இந்த கல்லை அப்பமாக்கும்படி செய்யும். इस पत्थरों को रोटी बना दे। அவரால செய்ய முடியாதா? वो कर नहीं सकता है क्या? அவரால எல்லாம் கூடும். वो सब कुछ कर सकता है। தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். पानी को दाखरस बनाया, அப்ப கல்ல அப்பமாக்க முடியாதா? तो पत्थर को रोटी नहीं बना सकता? அவர் எல்லாத்தையும் செய்ய முடியும். वो सब कुछ कर सकता है, ஆனா இந்த இடத்துல அவர் ஏன் செய்யல? लेकिन इस जगह में क्यों नहीं किया? பிசாசுக்கு செவி கொடுக்கல அவர். शैतान को उसने कान नहीं दिया। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा நான் என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன். मेरे पिता के इच्छा को पूरा करने के लिए आया हूं, பிசாசுடைய சித்தத்தை அல்ல. और शैतान के इच्छा को नहीं। பிசாசு கல்ல தான் கொடுப்பான். शैतान पत्थर ही देगा, ஆனா தேவன் அப்பத்தை கொடுக்கிற தேவன். लेकिन परमेश्वर रोटी देता है। இந்த அப்பம் என்கிற வார்த்தைக்கு ये रोटी, ये शब्द जो है எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா, इब्रानी भाषा में क्या बोलते हैं? லெக்கேம் அப்படினு சொல்லி சொல்வாங்க. लेखेम ये बोला जाता है। நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் இது. हम ये शब्द को जानते हैं। ஏசப்பா எங்க பிறந்தார்? यीशु मसीह कहां पर जन्म हुए? பெத்லெஹேம்ல பிறந்தார். बेथलेहम में जन्म हुए। பெத்லெஹேம்னா அர்த்தம் என்ன? बेथलेहम का मतलब क्या है? அப்பத்தின் வீடு. रोटी का घर। அந்த பெத் லெக்கேம் ரெண்டா பிரிங்க. वो बेथ और लेखेम दोनों को अलग करो। பெத்னா வீடு, बेथ का मतलब घर, லெக்கேம்னா அப்பம். लेखेम का मतलब रोटी। சோ இந்த பிரெட், அந்த அப்பத்துக்கு எபிரேய மொழியில லெக்கேம் சொல்வாங்க. और इस रोटी को इब्रानी भाषा में लेखेम कहते हैं। இந்த லெக்கேம் அப்படிங்கிறது, लेखेम जो है அது அப்போ ஆகாரம் எல்லாத்துக்குமே லெக்கேம் தான். और वो रोटी भोजन ये सारी चीज के लिए लेखेम ही बोलते हैं। நம்ம இருக்கிற இடத்துல எதெல்லாம் லெக்கேம் சொல்லலாம்னா, और हम जो रहते हैं इस जगह पर हम लेखेम किस किस को बोल सकते हैं? रोटी, चपाती, परोटा, रोटी, चपाती, परोटा, बन, पाव, இது எல்லாமே லெக்கேம் தான். ये सारा चीज लेखेम है। पर இது லெக்கேம்னுடைய குரூப்ல வந்துரும். ये लेखेम के इसमें आ जाता है। இந்த லெக்கேமை கேட்டால் கல்லை கொடுப்பானா? और लेखेम को मांगेगा तो पत्थर देगा क्या? லெக்கேம் அப்படினா அப்பம். लेखेम का मतलब रोटी है। அதே மாதிரி அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. ऐसे ही और एक मतलब है। லாக்கேம் அப்படினு சொன்னா, लाखेम बोलेंगे तो யுத்தம் செய்ய அப்படினு சொல்லி அர்த்தம். और युद्ध करने के लिए ऐसा मतलब है। யுத்தத்தை செய்வதற்கு அர்த்தம். और युद्ध करने के लिए ऐसा मतलब है। சண்டையிடு அப்படினு சொல்லி அர்த்தம். और युद्ध कर ये मतलब है। சோ இன்னைக்கு நம்மளுடைய யுத்தம் யார் கூட இருக்குது? आज हमारा युद्ध किसके साथ है? வானமண்டலத்தோட பொல்லாதவின் சேனையோடு இருக்குது. आकाश मंडल के अशुद्ध आत्मा के सेना के साथ है। அசுத்த ஆவிகளோடு நம்மளுடைய போராட்டம் இருக்குது. अशुद्ध आत्माओं से हमारी लड़ाई है। நீங்க அவங்களோட ஃபைட் பண்ணனும்னா, आप यदि उनसे लड़ना है, நீங்க அப்பம் சாப்பிடணும். आप रोटी खाना है, தேவனுடைய வார்த்தை சாப்பிடணும். परमेश्वर के वचन को खाना है। வார்த்தையை சாப்பிடாம अगर वचन को नहीं खाएंगे तो எந்த ஒரு பாவத்தையும் மேற்கொள்ள முடியாது. कोई भी पाप के ऊपर प्रबल नहीं हो सकते। எந்த ஒரு பிசாசையும் மேற்கொள்ள முடியாது. कोई भी शैतान के ऊपर प्रबल नहीं हो सकते। நமக்கு தேவை ஆகாரம். हमें भोजन चाहिए। ஒரு யுத்தத்துல இருக்கிறவனுக்கு और जो को एक व्यक्ति युद्ध में है तो ஆகாரமே இல்லன்னு வைங்க, यदि उसके लिए भोजन ही नहीं है, அவனால சண்டையிடவே முடியாது. वो युद्ध नहीं कर सकता। நம்மளுக்கு யுத்தம் நடக்கணும். हमारा युद्ध होना है। நம்மளுடைய யுத்தம் வந்து மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. हमारा युद्ध ये मांस और लहू से नहीं। நம்மளுடைய யுத்தம் துரைத்தனங்களோ அதிகாரங்களோடு, और हमारे युद्ध जो है अधिकार के साथ,
साथ अंधकार லோகாதிபதிகளோடு और अंधकार के शक्तियों के साथ நமக்கு யுத்தம் இருக்குது. हमारा युद्ध है। இந்த யுத்தத்துல நீங்க நிக்கணும் அப்படினா, युद्ध में स्थिर रहना है तो, இந்த யுத்தத்தை நீங்க மேற்கொள்ளணும் इस அப்படினா, युद्ध पर प्रबल होना है तो நீங்க அப்பத்தை சாப்பிடணும், आप रोटी खाना है, நீங்க வார்த்தையை சாப்பிடணும். आप वचन को खाना है। தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு உட்கொள்றோமோ और परमेश्वर के वचन को जितना हम अंदर लेते हैं அவ்வளவு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். उतना जय परमेश्वर देता है। இந்த லாக்கேம் அப்படிங்கிறதுக்கு ये लाकेम जो शब्द है, சண்டையிடு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. और लड़ाई कर ये मतलब भी है। இன்னொரு அர்த்தம் என்ன அப்படினா, और एक मतलब क्या है? மேற்கொள் அப்படினு சொல்லி அர்த்தம். प्रबल हो जा, அதாவது ஓவர்கம் அப்படினு சொல்லி वो அர்த்தம். प्रबल हो जा करके मतलब है। நீங்க சண்டேல ஓவர்கம் ஆகணும்னா, अगर आप युद्ध में प्रबल होना है, நீங்க சண்டேல ஜெயத்தை எடுக்கணும்னா, अगर आप युद्ध में जय पाना चाहते हैं, நமக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. हमें चाहिए परमेश्वर का वचन। தேவனுடைய வார்த்தை கேளாதபடி और परमेश्वर के वचन को न सुनते हुए ஒருவன் தன் செவியை விலக்குவானானால், यदि कोई अपने कान को फेर लेता है, அவனுடைய ஜெபம் அருவருப்பானது. उसकी प्रार्थना घृणित है। அப்ப நீங்க நீங்க இது ஜெபிக்கும்போது என்ன செய்றீங்க? तो आप प्रार्थना करते समय क्या करते हैं? யுத்தம் நடக்குது. वो युद्ध होता है, You are fighting. आप लड़ते हो। நீங்க பிசாசின் அந்தகாரத்தோடு நீங்க யுத்தம் பண்ணிட்டு आप இருக்கீங்க. शैतान के अंधकार के आत्मा से लड़ते हो। உங்களுடைய ஜெபம் கேட்கப்படணும்னா, आपके प्रार्थना यदि सुनाई देना है, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். परमेश्वर के शब्द को सुनना है। செவி கொடுத்தாதான் நீங்க சாப்பிட முடியும். अगर सुनेंगे तो ही खा सकते हैं। எவ்வளவு தேவனுடைய வார்த்தை புசிக்கிறீங்களோ, और जितना परमेश्वर के शब्द को खाते हैं, அவ்வளவு கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ள வரும். उतना ही परमेश्वर का सामर्थ आपके अंदर आएगा। பிள்ளைகள் அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? और बच्चा अगर रोटी मांगे तो पत्थर देगा क्या? இன்னைக்கு நம்மளுடைய பரம பிதாட்ட, आज हमारे परम पिता के पास அவர்ட்ட நீங்க கர்த்தாவே எனக்கு அப்பத்தை தாங்க, आप पूछोगे प्रभु मुझे रोटी दो। ஒவ்வொரு சண்டையும் நம்ம ஜெபம் பண்றோம். हर एक इतवार को हम प्रार्थना करते हैं, அன்றன்றுள்ள அப்பத்தை ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். और हर दिन की रोटी हमें दे। அந்த அப்பத்தை நம்ம கேக்குறோம். उस रोटी को हम मांगते हैं। இது என்ன அப்போ கேக்குறோம்? ये कौन सी रोटी है? இது ஆவிக்குரிய அப்போ. ये आत्मिक रोटी है। எதுக்காக அந்த அப்போ? किसके लिए रोटी? யுத்தத்துல ஜெயிப்பதற்காக அப்போ. युद्ध में विजय पाने के लिए। ஆனா கர்த்தர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता है, பிள்ளைகள் அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? अगर बच्चा रोटी मांगे तो पत्थर देगा क्या? இந்த கல்லு என்னது? ये पत्थर क्या है? இந்த கல்லு அப்படி என்ன காரியத்துல இருக்குது? ये पत्थर ऐसा क्या चीज है? பாருங்க, பைபிள்ல கல்லுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. कलाम के अंदर पत्थर के लिए बहुत सारे मतलब है। ஆனா அதுல ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, एक मतलब क्या है? பாவத்தை அது குறிக்குது. वो पाप को दर्शाती है। பாருங்க, அப்பம் கேட்டா अगर पिताजी के पास रोटी मांगा, அவர் கல்ல கொடுக்க மாட்டாரு. वो पत्थर नहीं देगा, ஆனா பிசாசு கல்ல தான் கொடுப்பான். लेकिन शैतान पत्थर ही देगा। அவன்ட்ட போய் அப்பத்தை கேட்டா அப்பம் கிடைக்காது. उसके पास जाके रोटी मांगो तो नहीं मिलेगा, அவன்ட்ட அப்பம் கிடைக்கவே செய்யாது. उसके पास रोटी नहीं मिलेगा, அவன் வெறும் கல்ல தான் கொடுப்பான். वो केवल पत्थर ही देगा। பாருங்க, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். सभापदेशक 3रा अध्याय 3रे वचन को हम पढ़ेंगे। पत्थर फेंकने का समय पत्थर फेंकने का समय और पत्थर बटोरने का भी समय और पत्थर बटोरने का समय, दो तरह का समय के बारे में बोला गया है. ரெண்டு பிரகாரமாக நேரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. एक जो है पत्थर को फेंकने का समय, ஒன்னு கற்களை எறியக்கூடிய நேரம்। ये क्यों, कौन सा पत्थर को फेंकना है? இது எந்த கற்களை எறிய வேண்டும்? यहाँ पर उपदेशक में बताया गया है, इस उपदेशத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, पत्थर को फेंकने का एक समय है கற்களை எறியக்கூடிய நேரம், और पत्थर को बटोरना एक समय है. அந்த கற்களை சேர்க்கிற நேரம், उसको इकट्ठा करने का समय அதை है. சேர்க்கிற நேரம்। कौन सा पत्थर को फेंकना है எந்த கற்களை எறிய வேண்டும் और किस पत्थर को बटोरना है? எந்த கற்களை சேர்க்க வேண்டும்? देखो, फेंकना एक पत्थर को है. எறிய வேண்டியது ஒரு ஒரு देखो, கல்லை। ऐसा 5वां अध्याय எசாயா 5ஆம் அதிகாரம் उसका दूसरा वचन अपन पढ़ेंगे. அதுல 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம்। அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதின் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். यहाँ पर एक बगीचे के बारे में बताया गया है. இங்க ஒரு நிலத்தை குறித்து சொல்லப்படுகிறது। उसको प्रभु ने फेंसिंग लगाया गया है தேவன் அதை ஃபென்சிங் போட்டிருக்கிறார்। और उसके अंदर जितना भी पत्थर है அதுக்குள்ள எவ்வளவு கற்கள் உண்டோ वो पत्थर को उठाकर फेंक रहे हैं. அந்த கற்களை எடுத்து வீசுகிறார்கள்। उस जमीन को अच्छा जमीन बना रहे हैं. அந்த நிலத்தை நல்ல நிலமாக जो மாற்றுகிறார்கள்। जमीन के अंदर पूरा पत्थर से भरा हुआ है, எந்த நிலத்திலே கற்கள் இருக்கிறதோ उस पत्थर को निकाल कर फेंकने का समय. அந்த கற்களை எடுத்து எரிகிற நேரம்। आज अपना हृदय एक अच्छा जमीन है. நம்மளுடைய மனசு இன்னைக்கு ஒரு நல்ல நிலமாக इस இருக்கிறது। जमीन के
अंदर இந்த நிலத்திலே अगर बहुत सारे पत्थर होगा, அநேக கற்கள் இருந்ததா, बहुत सारे पाप होगा, அநேக பாவங்கள் उस இருந்ததா, पत्थर को उठाकर फेंकने का समय அந்த है। கற்களை தூக்கி எறியக்கூடிய நேரம். देखो ये पत्थर जो है पाप को इंडिकेट करता இந்த है। கற்கள் வந்து பாவத்தை குறிக்கிறது. शायद मसीह जो है अपने को भोजन देते हैं, இயேசு நமக்காக போஜனத்தை தருகிறார். लेकिन शैतान जो है पाप को देता ஆனா है। பிசாசானவன் பாவத்தை கொடுக்கிறார். प्रभु हमारे लिए वचन देते हैं, தேவன் நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார். लेकिन शैतान हमें पाप के अंदर गिराने के लिए ஆனா कोशिश करता பிசாசு है। நம்மை பாவத்துக்குள்ள விழ செய்கிறார். वो शैतान को अगर जीतना होगा அந்த तो பிசாசை மேற்கொள்ள வேண்டுமென்றால் हम प्रभु का वचन को खाना है। நம்ம தேவனுடைய வார்த்தையை புசிக்க வேண்டும். जब हम प्रभु का वचन को खाएंगे, நம்ம தேவனுடைய வார்த்தையை புசிக்கும் பொழுது हम युद्ध करने के तैयार हो सकते हैं। நம்ம யுத்தம் செய்யறதுக்கு ஆயத்தமாகிறோம். अगर वचन ही पता नहीं है, வார்த்தையே தெரியவில்லைனா, अगर वचन ही नहीं खाए, அந்த வார்த்தையை तो புசிக்கவில்லைனா अंदर का शरीर कैसा बलवंत हो सकता है। உள்ளான சரீரம் எப்படி பலமடைய முடியும்? प्रभु ने कहा, தேவன் சொன்னார், अपना पैराबल में प्रभु ने कहा, அந்த ஓமையிலே தேவன் சொல்கிறார், अगर एक बेटा अपने पिताजी के पास ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பன் இடத்தில் अगर रोटी मांगा तो पत्थर देंगे क्या? அப்பத்தை கேட்டால் கற்களை கொடுப்பீர்களா? आज अपन प्रभु के पास क्या मांग रहे हैं? இன்னைக்கு நம்ம தேவன்ட்ட என்ன கேக்குறோம்? ये संसार के सारी चीजें अपन मांगते हैं। இந்த உலகத்துடைய எல்லா காரியத்தையும் கேக்குறோம். प्रभु मुझे गाड़ी चाहिए, ஆண்டவரே எனக்கு வண்டி தேவை, अच्छा घर चाहिए, நல்ல வீடு தேவை, अच्छा पति चाहिए, நல்ல கணவன் தேவை, अच्छा पत्नी चाहिए, நல்ல மனைவி தேவை, अच्छा काम चाहिए, நல்ல வேலை தேவை, अच्छा सेहत चाहिए। நல்ல உடல் நலம் தேவை. हर चीजों में अपन प्रभु से मांगते हैं। எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் கேக்குறோம். संसार की सारी चीजें प्रभु से मांगते இந்த हैं, உலகத்தின் எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் கேக்குறோம். लेकिन ஆனால் हम प्रभु के पास एक मांगना भूल जाते हैं। தேவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறது நம்ம प्रभु आज மறந்துவிடுகிறோம். मेरे से बात करो, ஆண்டவரே இன்று என்னோடு பேசுங்க, आज मुझे आपका वचन दे दो, இன்னைக்கு உங்களுடைய வார்த்தை எனக்கு தாங்க, आज मेरे साथ आप बात करो। இன்னைக்கு எங்களோட பேசுங்க. प्रभु का वचन सुनने का समय ये है। தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நேரம் இது. देखो आमोस 8वां अध्याय 11 वचन पढ़ेंगे। ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். आमोस 8वां अध्याय 11 वचन। ஆமோஸ் 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். हाँ, ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். आकाल के बारे में दिया है। ஆனா ஒரு பஞ்ச காலத்தை குறித்து ये கொடுத்திருக்கிறது. आकाल किसके बारे में है? இந்த பஞ்ச காலம் எதை குறித்து? ये भोजन के विषय में आकाल के बारे में नहीं இது है, சாப்பாடு குறித்தான பஞ்சம் அல்ல, या पानी का आकाल के बारे में नहीं है। தண்ணீருக்குரிய பஞ்சம் அல்ல, यहोवा का आवाज न सुनने का अकाल। யெகோவாவுடைய சத்தம் கேட்கப்படாத ஒரு பஞ்சம். आज हम एक दूसरे का आवाज को अपन सुन रहे हैं, இன்னைக்கு நம்ம ஒருத்தர் சத்தத்தை நம்ம கேட்கிறோம், लेकिन अपन प्रभु का आवाज को सुनने का समय आ जा ஆனா चुका है। தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய நாட்கள் வந்து விட்டது. लेकिन अभी ऐसा समय आ गया ஆனா है இப்படி ஒரு நேரம் வந்திருக்குது, कि प्रभु का आवाज न सुन पाए। இப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் இருக்கிறது. ऐसा बहुत सारा आवाज हमारे कानों को दबा कर रखा है। அநேக சத்தங்கள் நம்முடைய காதை அப்படி அமுக்கி வைத்திருக்கிறது. आज बहुत सारा आवाज इस दुनिया के अंदर घूम रही है। இன்னைக்கு இந்த உலகத்துல அநேக சத்தங்கள் சுத்துகிறது. इसमें से प्रभु का आवाज को पहचानना बहुत इंपॉर्टेंट இதுல है। இருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது ரொம்ப, சத்தத்தை புரிந்து கொள்றது ரொம்ப முக்கியம். आज किस तरह का अकाल का जीवन जी रहे हैं अपन? எவ்விதமான ஒரு பஞ்ச காலத்துல இருக்கிறோம். प्रभु का शब्द न सुनने का अकाल, தேவனுடைய சத்தம் கேட்கப்படாத ஒரு பஞ்சம். ये आवाज हमें सुनना है। இந்த சத்தத்தை நம்ம கேட்க வேண்டும். बाहर सबको अकाल होगा, வெளியே எல்லா பக்கமும் அங்க பஞ்சம் இருக்கும். लेकिन प्रभु अपने बच्चों के साथ बात करते ஆனா रहेंगे। தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசிக் கொண்டு हर இருப்பார். दिन प्रभु वचन देते रहेंगे। ஒவ்வொரு நாளும் தேவன் வார்த்தை கொடுத்து கொண்டு இருப்பார். मैं हमेशा सवेरे उठते ही நான் எப்போதும் காலையில் எந்திரிச்ச உடனே एक गाना प्रभु मेरा मन में दे देते हैं। ஒரு பாட்டு தேவன் என் மனசுல கொடுக்கிறார். एक गाना मेरा मन के अंदर से गूंजते रहता है। ஒரு பாட்டு என்னுடைய மனசுல அப்படியே பேசிக்கொண்டே இருக்கும். मैं हर दिन नया नया गाना आते रहता है। ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது பாடல் வந்துட்டே இருக்கும். किसी को प्रभु आवाज दे देते हैं, ஒரு சிலவங்களுக்கு தேவன் சத்தத்தை கொடுக்கிறார், किसी को वचन दे देते हैं। ஒரு சிலவங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார். हर एक के साथ अलग अलग तरीके से प्रभु बात करेंगे। ஒவ்வொருத்தரோடும் வேறு வேறு விதமாக தேவன் பேசுகிறார். हर दिन प्रभु से आप प्रार्थना करना है, ஒவ்வொரு நாளும் தேவன்கிட்ட பேச வேண்டும். प्रभु आज मेरे लिए एक वचन दे देना, தேவனே எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க, आज मेरे लिए एक शब्द दे दीजिए। இன்னைக்கு ஒரு வார்த்தை கொடுங்க. हम प्रभु के पास क्या मांगना है? हम தேவனிடத்தில் என்ன கேட்க வேண்டும்? प्रभु मुझे रोटी चाहिए, प्रभु தேவனே எனக்கு ஒரு அப்பம் தேவை, मुझे पत्थर नहीं चाहिए, எனக்கு கற்கள் தேவையில்லை, पाप नहीं चाहिए। பாவம் தேவையில்லை. कुछ लोग पाप के अंदर फंसे हुए हैं, ஒரு சிலர்கள் பாவத்திலே சிக்கிக் वो पाप கொண்டிருக்கிறார்கள். से बाहर आना मुश्किल हो रहा है அந்த उनको। பாவத்திலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமா उनके लिए இருக்கிறது. क्या चाहिए? அவங்களுக்கு என்ன தேவை? मैं बहुत बार मैंने ट्राई किया है, நான் अनेक முறை முயற்சி செய்தேன். कभी कभी कुछ गलती कर दिया तो अनेक முறை ஒரு சில தவறு செய்யும் போது मैं एक कोयला है ना, कोयला அந்த करी कट्टा
கரிகட்டை அது कोयला जलता हुआ कोयला को उठाकर मेरा अंग में लगाता था அந்த எரிஞ்சு கொண்டு இருக்கிற கரிகட்டை எடுத்து என் உடல்ல நான் வைக்கிறது உண்டு क्योंकि मैंने गलती कर दिया करके ஏனென்றால் நான் தவறு செய்தேன் என்று बैप्टिज्म लेने के बाद भी मैं ये करता था ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறமும் நான் இதை செய்து प्रभु मैंने கொண்டிருந்தேன் गलती कर दिया ஆண்டவரே நான் தப்பு செய்து मुझे விட்டேன் क्षमा कर दो என்னை மன்னிங்க ऐसा करके मैं ऐसा मेरे अंग में ऐसा चटका लगाता था என் உடலிலே அப்படி சூடு கொடுக்கிறது உண்டு लेकिन वैसा नहीं होता है ஆனா அப்படி கிடையாது प्रभु का वचन को सुनने के समय ही தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்கும் हम பொழுதுதான் उस पाप को जीत सकते हैं நம்ம அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும் कितना भी खतरनाक पाप क्यों ना हो எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் कितना भी बड़ा पियक्कड़ क्यों ना हो और எவ்வளவு பெரிய அந்த குடி இருந்தாலும் कितना बड़ा जादू टोना क्यों ना हो எவ்வளவு பெரிய மாந்திரிக வல்லமை वो இருந்தாலும் सारी चीजों को जीतने के लिए அந்த எல்லா காரியத்தையும் ஜெயம் பெறுவதற்காக खामोशी से प्रभु का आवाज को खाते रहना है அமைதியாக தேவனுடைய வார்த்தையை புசித்துக் கொண்டே இருக்க प्रभु का வேண்டும் आवाज को खाते खाते தேவனுடைய வார்த்தையை புசிக்க आपको युद्ध करने के लिए बल मिल जाता है யுத்தம் செய்ய உங்களுக்கு பலன் கிடைக்கிறது हर एक शैतान को जीत पाएंगे ஒவ்வொரு பிசாசையும் நீங்க மேற்கொள்வீங்க देखो लूक 11 वचन में लिखा है லூக்கா 11 அதிகாரம் 11 வசனத்துல अगर எழுதப்படுகிறது बेटा अपने पिताजी के पास ஒரு பையன் தன்னுடைய தகப்பனாரிடத்தில் अगर रोटी मांगा तो पत्थर देंगे क्या அப்பத்தை கேட்டால் ரோட்டி கல்லை கொடுப்பாரோ या मछली मांगा तो सांप देंगे क्या மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ ये मछली क्या है இந்த மீன் என்னது ये फिश क्या है இந்த மீன் என்னது देखो फिश जो है हर एक आत्मा को इंडिकेट करता அந்த है மீனானது ஒவ்வொரு ஆத்மாவையும் குறிக்கிறது हम सब जन मछली है நம்ம எல்லாரும் ஒரு மீனாக இருக்கிறோம் यहोशुआ जब सेवकाई के अंदर शुरू किए தேவன் ஊழியத்திலே போகும்போது पहला पेत्रस को पकड़े முதலாவது பேதுருவை பிடித்தார் और उसको उसके जीवन के बहुत बड़ा चमत्कार का काम किए அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் पहला उसके जहाज के ऊपर बैठे முதலாவது அவருடைய பேழையில உட்கார்ந்து और उसके जहाज से वहां पर टीचिंग शुरू कर दी அந்த பேழையில உட்கார்ந்து கொண்டே போதிக்க ஆரம்பித்தார் वहां पर सब लोग इकट्ठे होकर सुन रहे थे எல்லா ஜனங்களும் அங்க கூடி நின்னு கேட்க ஆரம்பித்து जब விட்டார்கள் भाषण समाप्त हुआ ஆனா பேசி முடிந்த உடனே प्रभु ने पेत्रस को देखकर कहा தேவன் பேதுருவை நோக்கி சொன்னார் तू जहाज को एकदम गहराई में लेके जाओ நீ நாவை ஆழத்துக்குள்ளே கொண்டு செல்லு और वहां पर जाल डालना அங்கே வலையை வீசு और जैसे उसने जाल डाला அவன் வலையை வீசின உடனே वो जाल फटने जैसा बहुत सारा मछलियां पकड़ा அங்க வலை கிளியத்தக்க மீன்களை பிடித்தான் वो दौड़कर आकर कहा அவன் ஓடி வந்து சொன்னான் प्रभु मेरे से दूर हो जाना தேவனே என்னை விட்டு அகன்று मैं போகும் पापी व्यक्ति हूँ நான் ஒரு பாவி आप मेरे से दूर हो जाना என்னை விட்டு அகன்று போகும் प्रभु ने कहा தேவன் சொன்னார் तुम मेरे पीछे आ जा நீ என் பின்னே வா इंसान को पकड़ने वाले बछुए बना दूंगा மனிதர்களை பிடிக்கிற மீனவரால் மாத்துவேன் इंसान कौन है மனிதன் யாரு इंसान ही मछली है மனிதன் தான் மீன் आज अपन सब जन मछली है இன்னைக்கு நம்ம எல்லாரும் மீனா இருக்கிறோம் ये मछली प्रभु का मछली होना चाहिए இந்த மீன் தேவனுடைய மீனாக இருக்க வேண்டும் देखो अगर प्रभु के पास अगर आप प्रभु से मांगेंगे தேவன்கிட்ட நம்ம கேட்டோமே प्रभु ஆனால் मुझे मछली चाहिए தேவனே எனக்கு மீன் வேணும் मुझे लोगों को मुझे इकट्ठा करना है ஜனங்களை நான் சேர்க்க வேண்டும் बहुत से लोगों को आपके चरणों में लाना है अनेक ஜனங்களை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வர बहुत से வேண்டும் लोगों को उद्धार के अंदर लाना है अनेक ஜனங்களை மனம் திரும்பி உம்முடைய சமூகத்திலே கொண்டு வர வேண்டும் अगर आप मछली मांगेंगे நீங்க மீன் கேட்டால் तो मछली ही मिलेगा மீன் தான் கிடைக்கும் इस दुनिया के अंदर बहुत सारे सांप भी है இந்த உலகத்துல अनेक பாம்பு உண்டு एक बार जॉन द बैप्टिस्ट बैप्टिज्म देने के समय ஒரு நேரத்துல யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது बहुत सारे फरीसी लोग उसके पास बैप्टिज्म लेने के लिए आए अनेक थे फरीसियர்கள் வந்தார்கள் ये चिल्लाकर कहा இவர் சத்தமிட்டு சொன்னார் ये सांप के बच्चे விரியன் பாம்பு குட்டிகளே आने वाले दंड से बचने के लिए तुम्हें कौन चेतावनी दिया வருகின்ற தண்டத்திலே காப்பாத்துறதுக்காக யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தார் इस दुनिया के अंदर सांप के बच्चे हैं இந்த உலகத்திலே சர்ப்பத்தின் பிள்ளைகள் உண்டு और हम सब जन मछली के बच्चे हैं ஆமென் நம்ம எல்லாரும் மீனின் பிள்ளைகளா இருக்கிறோம் सांप के बच्चे भी बैप्टिज्म लेना चाहते हैं சர்ப்பத்தின் பிள்ளைகளும் ஞானஸ்நானம் எடுக்க लेकिन விரும்புகிறார்கள் सांप का और मछली का बहुत फर्क है ஆனா பாம்பும் மீனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது आप सांप को उठाकर जमीन में डालो அந்த பாம்பை எடுத்து பூமியிலே போடுங்க वो जमीन में अच्छी तरह से रेंगते हुए जाएगा அந்த பூமியிலும் நல்லா போகும் लेकिन मछली को उठाकर जमीन में डालेंगे ஆனா மீனை எடுத்து நீங்க பூமியிலே போட்டா वो तड़पते तड़पते उधर ही मर जाएगा அது துடி துடித்து அங்கே மரித்து போகும் उसका आवाज आपके कानों में नहीं आएगा அதோட சத்தம் உங்க காதுக்கு கேட்காது लेकिन उसका आवाज प्रभु के कानों में जाता है ஆனா அந்த சத்தம் தேவனுடைய காது கேட்டும் उसका मन वो तड़पने के समय அது துடிக்கும் போது अपने राज्य के अंदर जाने के लिए तड़पेगा वो அந்த தன்னுடைய ராஜ்யத்திலே செல்வதற்காக அது துடிக்கிறது उसको पानी के लिए वो तड़पेगा அந்த தண்ணிக்காக துடிக்கிறது उसको पानी चाहिए அதுக்கு தண்ணி தேவை आज आप मछली है या सांप है இன்னைக்கு நீங்க மீனா பாம்பா अगर आप मछली होंगे நீங்க மீனா तो இருந்தால் आप पानी के लिए तड़पेंगे நீங்க தண்ணிக்காக துடிப்பீங்க पानी क्या है தண்ணீர் என்னது पानी पवित्र आत्मा है தண்ணி பரிசுத்த ஆவி पवित्र आत्मा के बिना பரிசுத்த ஆவியே இல்லாமல் मछली जिंदा नहीं रह सकता है மீன் உயிரோட இருக்க முடியாது प्रभु से मांगो
தேவன்ட்ட கேளுங்க प्रभु मुझे आप पानी चाहिए प्रभु தேவனே எனக்கு தண்ணீர் தேவை सिर्फ मछली पानी मांगेगा வெறும் மீன் மட்டும் தான் தண்ணீர் கேட்கும் सांप पानी नहीं मांगेगा பாம்பு தண்ணியை கேட்காது सांप को कुछ भी करो பாம்பை எது வேணாலும் செய்யுங்க कितना दिन भी आप जमीन में डालकर रखो எவ்வளவு நாள் வேணாலும் பூமியில போட்டு வைங்க उधर भी वो अच्छा ही रहेगा அங்கேயும் அது நல்லா தான் இருக்கும் लेकिन मछली ज्यादा आना देर मीन- जिंदा नहीं रह सकता ஆனா மீன் அதிக நாட்கள் உயிரோடு இருக்காது प्रभु से मांगना है தேவன்ட்ட கேட்கணும் प्रभु मुझे पानी चाहिए प्रभु தேவனே எனக்கு தண்ணீர் வேணும் मुझे आशीष करो करके प्रभु से मांगो என்னை ஆசீர்வதிங்க என்று தேவன்ட்ட प्रभु கேட்போம் जरूर आशीष करेंगे தேவன் நிஜமாக देखो ஆசீர்வதிப்பார் प्रभु के चरणों में जाने के समय தேவனுடைய சமூகத்தில் போகும்போது हम खाली हाथ नहीं जाना நம்ம चाहिए வெறும் கையாக போக கூடாது एक आत्मा तो भी अपन प्रभु के पास एक प्राण को भी प्रभु के पास लेके जाना ஒரு ஆத்மாவாவது தேவனுடைய சமூகத்தில் கொண்டு செல்ல प्रभु வேண்டும் के पास मांगना प्रभु मेरे द्वारा தேவன்ட்ட கேட்கணும் தேவனே என் एक மூலமாக को भी सोल को भी जीतना है ஒரு ஆத்மாவது நான் ஜெயிக்க வேண்டும் एक सोल को भी जीतना है प्रभु ஒரு ஆத்மாவது நான் ஜெயிக்க एक வேண்டும் सोल को आपके चरणों में लाना है ஒரு ஆத்மாவை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வர வேண்டும் आप मछली मांगेंगे तो मछली मिलेगा நீங்க மீனை கேட்டால் மீன் கிடைக்கும் प्रभु सर्प नहीं देंगे தேவன் சர்ப்பத்தை கொடுக்கிறதல்ல क्योंकि यहाँ पर वचन चालू है ஏன்னா இங்க வார்த்தை நடக்கிறது वचन प्रभु अपने बच्चों को वचन देते हैं தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வார்த்தை கொடுக்கிறார் अपना शब्द देते हैं தன்னுடைய சத்தத்தை வார்த்தை और वो கொடுக்கிறார் जो मांगेंगे वो प्रभु देने वाला परमेश्वर है। என்னெல்லாம் கேட்கிறோமோ அதை கொடுக்கிறார் क्या देने वाला है என்னது கொடுக்கிறார் मछली मांगा तो मछली देंगे மீனை கேட்டால் மீன் கொடுப்பார் सर्प अपन मांगने वाला नहीं है பாம்பை நம்ம கேட்கறதல்ல सर्प प्रभु देने वाला नहीं है பாம்பு தேவன் கொடுக்கிறதல்ல ये सर्प क्या करेगा मालूम है இந்த பாம்பு என்ன செய்யும் अगर मंडली के अंदर आ गया ना அந்த சபைக்குள்ளே வந்துட்டுனா वो मंडली के अंदर जितना भी सोल है அந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் उन सोल उस प्राण को प्रभु वो सर्प जो है उनको अलग करेगा मसीह से தேவனிடத்தில் சர்ப்பமானது அவங்களை விலக்கி விடும் वो वचन से अलग करेगा வார்த்தை விட்டு விலக்கி விடும் मसीह से अलग करेगा वो தேவனை விட்டு விலக்கி விடும் अपने कानों में सारे बातें डालेगा वो நம்முடைய காதுகளில் எல்லா சத்தத்தையும் போடும் ये काम करने वाला सर्प होता है இதை செய்கிறது சர்ப்பமானது सर्प हमें नहीं चाहिए பாம்பு தேவையில்லை हमें सिर्फ मछलियां चाहिए எங்களுக்கு நம்மளுக்கு வெறும் மீன்கள் தேவை अपना पूरा मंडली के अंदर सिर्फ मछलियां रहने का तो बस हो गया நம்முடைய சபையில வெறும் மீன்கள் இருந்தா போதும் और वो मछली को ही प्रभु लेके जाने वाले हैं भंडार में அந்த மீன்களை தான் தேவன் அவருடைய பொக்கிஷாலையில கொண்டு போகிறார் देखो दो चीज प्रभु ने बोला है ரெண்டு காரியத்தை தேவன் சொல்கிறார் अगर रोटी मांगा तो पत्थर देंगे क्या அப்பத்தை கேட்டால் கற்களை கொடுப்பீர்களோ या मछली मांगा तो सर्प देंगे क्या மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பியோ मछली का और एक मछली को हिब्रानी भाषा में बोलते हैं மீனை எபிரு பாஷையிலே दाग करके बोलते हैं தாக் என்று சொல்கிறோம் दाग DAAG தாக் என்று சொல்கிறோம் दाग बोलेगा तो தாக் என்று मछली சொன்னால் மீன் इंग्लिश का डॉग नहीं है அது ஆங்கில டாக் அல்ல ये हिब्रू में दाग करके बोलते हैं ஹீப்ரூல அதை தாக் என்று சொல்கிறோம் ये दाग में उसका एक डिकोडिंग है இந்த தாக்ல ஒரு டீகோடிங் இருக்குது उड़कर जाएंगे ऐसा करके एक வேகமாக பறந்து वो செல்வார்கள் तेजी से उड़कर जाएंगे ये मतलब है வேகமாக பறந்து செல்வார்கள் அர்த்தம் உண்டு वो तेजी से उड़कर जाएंगे ये मतलब है மீன்கள் மட்டும்தான் केवल मछली ही வேகமாக பறந்து செல்வாங்க और तेजी से उड़कर जाएंगे மீன்கள் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக और முடியும் केवल मछली ही परमेश्वर के राज्य में जा सकते ஆனா हैं சர்ப்பம் போக முடியாது लेकिन सर्प नहीं जा सकता சர்ப்பம் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக और முடியாது सर्प जो है कभी भी परमेश्वर के राज्य में नहीं जा सकता அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானோ और अगर रोटी मांगे तो पत्थर देगा மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானோ मछली देगा मछली मांगे तो सांप देगा அடுத்தது முட்டை கேட்டா தேளை கொடுப்பானோ और अगला अंडा मांगे तो क्या बिच्छू देगा இந்த முட்டைக்குள்ள இந்த ये अंडा के अंदर क्या होता है இந்த முட்டைக்குள்ள என்ன இருக்குது अंडा के अंदर जीवन होता है முட்டைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது और बिच्छू के अंदर क्या होता है அந்த தேளுக்குள்ள என்ன இருக்கிறது बिच्छू के अंदर मृत्यु होता है அந்த தேளுக்குள்ள மரணம் இருக்கிறது अगर प्रभु के पास जीवन मांगा தேவனிடத்தில் நீங்க ஜீவனை तो கேட்டால் प्रभु जीवन देंगे தேவன் ஜீவனை கொடுப்பார் प्रभु मृत्यु नहीं देंगे தேவன் மரணத்தை கொடுக்கிறதல்ல कितना भी आप मृत्यु के उस भूख के अंदर जाके आने दो நீங்க எவ்வளவுதான் அந்த மரண இருளிலே போய் வந்திருந்தாலும் वहां से भी प्रभु को पुकारेंगे ना அங்க இருந்து தேவனை கூப்பிட்டால் प्रभु मुझे जीवन दे दो ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடும் प्रभु में मृत्यु नहीं देंगे जीवन ही देंगे தேவன் மரணத்தை அல்ல ஜீவனே கொடுப்பார் प्रभु ने कहा मैं ही
मार्ग सत्य और जीवन हूँ தேவனே சொன்னா நானே வழி சத்தியமும் ஜீவனுமாய் वही இருக்கிறேன். हमारा जीवन है அவரே நமக்கு ஜீவனாய் वही இருக்கிறார். हमारा मार्गदर्शन दे सकते हैं அவரே நமக்கு வழிகாட்ட முடியும். प्रभु के पास जीवन मांगा तो जीवन देंगे தேவனிடத்தில் ஜீவனை கேட்டால் ஜீவனை கொடுப்பார். मृत्यु कभी नहीं देने वाला அவர் परमेश्वर மரணத்தை கொடுக்க தேவன் அல்ல. उनका प्लान के अंदर मृत्यु नहीं था அவருடைய பிளான்ல அவருடைய திட்டத்திலே மரணம் இல்லை. उस एदेन वाटिका के अंदर प्रभु ने आदम और हवा को रखने के समय அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதம் ஏவாளை வைக்கும்போது वहां पर मृत्यु का कोई प्लान नहीं था அங்க மரணத்துடைய எந்த திட்டமும் இல்லை. वहां पर अनंत काल के साथ उन लोग आदम और हवा रह सकते थे நித்திய காலமாக ஆதமும் ஏவாளும் வசிக்க लेकिन जब पाप अंदर आया ஆனா பாவம் அங்க வரும்போது जब सर्प अंदर आया அங்க பாம்பு வரும்போது वहां पर जीवन निकल चुका அங்க இருந்து ஜீவன் போய்விட்டது. उनके ऊपर मृत्यु मंडरा रहा था அவங்க மேல மரணம் நிழல் கொண்டது. आज बहुत से लोगों के ऊपर मृत्यु मंडरा रहा है இன்னைக்கு अनेகர் மேலே அந்த மரணம் நிழல் கொண்டு இருக்கிறது. उनको जीवन के अंदर लाना है हमें அவங்கள ஜீவனுக்குள்ளே கொண்டு வர अगर வேண்டும். प्रभु के पास जीवन मांगा तो தேவனிடத்தில் ஜீவனை கேட்டால் प्रभु जीवन जरूर देंगे தேவன் ஜீவனை நிச்சயமா கொடுப்பார். आप हॉस्पिटल्स में जाके நீங்க ஹாஸ்பிடல்ல போய் आप प्रभु वहां पर घुटने टाकर प्रभु से प्रार्थना करके देखो அங்க முழங்கால் படிட்டு தேவன்ட்ட ஜெபம் பண்ணி பாருங்க. प्रभु यहाँ पर आईसीयू वार्ड में जितने भी लोग हैं இங்க ஐசியூ வார்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ उनको जीवन दे दो प्रभु அவங்களுக்கு ஜீவனை கொடுங்க. प्रभु जीवन देने वाला परमेश्वर है தேவன் ஜீவனை கொடுக்கிறவர். प्रभु मृत्यु के अंदर लेके नहीं जाएंगे தேவன் மரணத்துக்குள்ளே கொண்டு போக மாட்டார். हाँ पाप का भला मृत्यु ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம். अगर पत्थर होगा அங்க கற்கள் இருந்தால் अगर पाप होगा பாவம் இருந்தால் तो वहां पर सर्प आ जाएगा அங்க சர்ப்பம் வந்து விடும். अगर सर्प आ गया அங்க சர்ப்பம் வந்து वहां விட்டால் पर जीवन नहीं होगा मृत्यु होगा அங்க ஜீவன் இல்ல, இங்க மரணமே இருக்கும். सो शुरुआत कहां पर है அங்க ஆரம்பம் எங்க இருக்கிறது? शुरुआत पाप के अंदर है ஆரம்பமே பாவத்திலே पाप இருக்கிறது. क्या है பாவம் என்னதா இருக்கிறது? अविश्वासी पाप है அவிசுவாசமே பாவம். अगर एक व्यक्ति के अंदर अविश्वास होगा ஒரு நபருக்குள்ளே அவிசுவாசம் இருந்தால் वही बहुत बड़ा पाप है அதுவே பெரிய பாவம். वो पाप अगर होगा அந்த பாவம் இருந்தால் तो सर्प अंदर घुस जाएगा சர்ப்பம் உள்ளே நுழைந்து விடும். सर्प अंदर आकर क्या करेगा சர்ப்பம் உள்ளே வந்து என்ன செய்யும்? पाप का क्रिया आपके अंदर लेके आएगा பாவத்தின் கிரியைகளை கொண்டு வரும். और परमेश्वर से आपको अलग करेगा தேவனிடத்திலிருந்து உங்களை வேர்பிரிக்கும். उसके बाद क्या होगा அதுக்கப்புறம் என்ன நடக்குது? मृत्यु आपके ऊपर आ जाता है மரணம் உங்கள் மேலே வருகிறது. अगर ये तीनों को जीतना है இந்த மூன்றையும் நம்ம மேற்கொள்ள अगर வேண்டும் என்றால் मृत्यु को जीतना है மரணத்தை ஜெயிக்கணும் अगर सर्प को जीतना है சர்ப்பத்தை ஜெயிக்க வேண்டும் अगर என்றால் पाप को जीतना है பாவத்தை ஜெயிக்க வேண்டும் तो என்றால் शुरुआत में एक ही चीज आपको चाहिए ஆரம்பத்திலே ஒரே ஒரு காரியம் தேவை. वो है रोटी அது அப்பம். प्रभु का वचन ही वो रोटी है தேவனுடைய வார்த்தையே அவருடைய அப்பமா अगर प्रभु இருக்கிறது. के पास रोटी मांगेंगे தேவனிடத்தில் நம்ம ஒரு அப்பத்தை கேட்டால், प्रभु के पास शब्द मांगेंगे தேவனிடத்தில் வார்த்தையை கேட்டால், प्रभु के पास लेकेम मांगो தேவனிடத்தில் லேக்கேம் கேளுங்க. तो आप खाने के बाद நீங்க புசித்ததுக்கு அப்புறம் लखाम करने के लिए आप रेडी हो जाएंगे லகாம் செய்வதற்காக நீங்க தயாராயிருவீங்க. युद्ध करने के लिए तैयार हो जाएंगे யுத்தம் செய்வதற்காக தயாராயிருவீங்க. और लखाम में जाने के समय லகாம்குள்ளே போகிறதுக்கு போது आपको जरूर प्रभु सहायता करेंगे உங்களுக்கு நிச்சயமாக தேவன் உதவி செய்வார். आप पाप को जीतेंगे நீங்க பாவத்தை மேற்கொள்வீங்க. आप सर्प को जीतेंगे நீங்க சர்ப்பத்தை மேற்கொள்வீங்க. आप मृत्यु को जीतेंगे நீங்க மரணத்தை மேற்கொள்வீங்க. प्रभु आपके अंदर जीवन को लेके आएंगे தேவன் உங்களுக்குள்ளாக ஜீவனை கொண்டு வருகிறார். आप मछली समान हो जाएंगे நீங்க மீனை போல இருப்பீங்க. अपने अंदर मछली का स्वभाव है நம்ம இடத்துல மீனுடைய சுபாவம் இருக்கிறதா? या सर्प का स्वभाव है இல்லனா சர்ப்பத்தின் சுபாவம் ये अपनी இருக்கிறதா? जांच कर लेना है இது நம்மளே நம்ம அதை ஆராய்ந்து பார்க்க अगर வேண்டும். अपने अंदर पवित्र आत्मा का तड़प नहीं होगा நமக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியின் துடிப்பு இல்லை என்றால், अगर पवित्र आत्मा पानी का तड़प नहीं होगा பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ற துடிப்பு இல்லை என்றால், तो अपन मछली नहीं है அதுக்கு அர்த்தம் நம்ம மீன் அல்ல. अगर आपके अंदर तड़प होगा உங்களுக்குள்ளே அந்த துடிப்பு இருந்தால், हमेशा आपका विचार के अंदर எப்பொழுதும் உங்களுடைய மனசிலே मैं किसी भी तरह में पवित्र आत्मा को पाना है எப்படியாவது நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், किसी भी तरह पवित्र आत्मा का अभिषेक मुझे चाहिए எப்படியாவது நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். अगर ये प्यास आपके अंदर होगा இந்த தாகம் உங்களிடத்தில் இருந்தால் आप ही वो मछली है நீங்க தான் அந்த மீன். अगर वो तड़प नहीं होगा அந்த துடிப்பு இல்லைன்னா सोच लो आप क्या है करके நீங்க யோசிச்சு கொள்ளுங்க நீங்க யாருன்னு. सर्प नहीं बनना चाहिए நீங்க சர்ப்பமா இல்லாமல் हम मछली होना चाहिए நம்ம மீன்றாக இருக்க வேண்டும். हमारे अंदर पत्थर नहीं होना चाहिए நமக்குள்ளே கற்கள் அல்ல. जो भी छोटा देखो बड़ा बड़ा पत्थर उठा के फेंक देंगे अपन பெரிய பெரிய கற்களை எடுத்து நம்ம எரிஞ்சு விடுவோம். अगर खेत के अंदर बड़ा बड़ा पत्थर होगा ना அந்த நிலத்திலே பெரிய பெரிய கற்கள் இருந்தால் वो सब आसानी से उठाकर फेंक देंगे அதை ஈஸியாக நம்ம எடுத்து எரிஞ்சு போடுவோம். लेकिन छोटा छोटा जो पत्थर पड़ा है ஆனா சின்ன சின்ன கற்கள் இருக்குதல்லவா, उसको उठाकर फेंकना ही बहुत ही तकलीफ होता है அதை எடுத்து எரியறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம். छोटे छोटे पाप
சிறு சிறு பாவங்கள் बड़े बड़े चीजों को अपन छोड़ दिए रहेंगे பெரிய பெரிய காரியங்களை நம்ம விட்டுருப்போம். जैसे कि सिगरेट पीना சிகரெட் குடிக்கிறது छूट गया रहेगा அது போயிருக்கும், दारू पीना छूट गया रहेगा குடி போயிருக்கும், और भी बहुत सारे बड़े बड़े पाप छूट गया रहेगा இன்னும் பெரிய பெரிய பாவங்கள் போயிருக்கும். छोटे छोटे पाप पड़ा हुआ रहेगा ஆனா சின்ன சின்ன பாவங்கள் இருக்கும். वो खेत के अंदर जो भी पत्थर है அந்த நிலத்துல இருக்கிற கற்கள் वो सारे पत्थर को उठाकर फेंक दो அந்த எல்லா கற்களையும் எடுத்து வீசி விடுங்க. अच्छा जमीन बना दो நல்ல நிலமாக மாற்றுங்க. वहां पर 100% फल चाहिए हमें 100க்கு 100 அங்க பலன் கிடைக்கும். प्रभु का बीज वहां पर गिरने के समय தேவனுடைய விதை அங்க விழும்போது 100% फ्रूट चाहिए प्रभु को 100க்கு 100 அங்க கனி கொடுக்க வேண்டும். देखो तीन चीज प्रभु ने कहा மூன்று காரியத்தை குறித்து தேவன் अगर சொல்கிறார். बच्चे रोटी मांगा तो पत्थर देंगे क्या பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் கற்களை கொடுப்பீங்களோ, अगर मछली मांगा तो अगर सांप देंगे क्या மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீங்களோ, या अंडा मांगा तो बिच्छू देंगे क्या முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பீர்களோ? बुरे होकर பொல்லாதவராக இருக்கிற நீங்க तुम अपने बच्चों को अच्छी वस्तुएं देना चाहते हो உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை நீங்கள் கொடுக்க விரும்பும் போது अच्छी वस्तुएं देना दे सकते हो நல்ல காரியத்தை கொடுக்கறீங்க. तो स्वर्ग में जो पिता बैठे हैं பரலோகத்தில் இருக்கிற பிதா वो अपने मांगने वालों को पवित्र आत्मा क्यों नहीं देंगे தன்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை ஏன் கொடுக்க மாட்டார்? आज यहाँ पर जितने भी लोग यहाँ पर है இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இங்க இருக்கிறோமோ हमारे हर एक प्रार्थना को प्रभु ने उत्तर दिया है எல்லாருடைய ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். आपने कुछ मांगा होगा நீங்க ஏதாவது கேட்டிருப்பீங்க, प्रभु ने दिया है தேவன் கொடுத்திருக்கிறார். कुछ ना कुछ प्रभु ने दिया है ஏதாவது ஒன்னு தேவன் கொடுத்திருக்கிறார். क्या पवित्र आत्मा मांगा तो नहीं देंगे क्या பரிசுத்த ஆவியை கேட்கும்போது தர மாட்டாரா? ये संसार का वस्तु ही प्रभु दे सकते हैं இந்த உலகத்தின் காரியத்தை மாத்திரம் தான் கொடுப்பாரா? क्या पवित्र आत्मा नहीं दे सकते பரிசுத்த ஆவியை கொடுக்க மாட்டாரா? आप मांगो तो पाओगे ஆமென். கேளுங்கள் கொடுக்கப்படும். मेरा नाम से तुम जो मांगोगे मैं तुम्हें दूंगा என் நாமத்தால் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். प्रभु ने वादा किया है தேவன் நம்மளோட ஒரு வாக்குத்தத்தம் और பண்ணியிருக்கிறார். वादा को निभाने वाला परमेश्वर அந்த है வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக प्रभु से मांग இருக்கிறார். कर देखो தேவனிடத்தில் கேட்டு பாருங்க. प्रभु आशीष करने वाला परमेश्वर है தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். आज अपन प्रभु से एक ही चीज मांगना है இன்னைக்கு நம்ம தேவன்ட்ட ஒரே ஒரு காரியம் தான் प्रभु கேட்கணும். मुझे पवित्र आत्मा दे देना தேவனே எனக்கு பரிசுத்த ஆவியை தாங்கப்பா. आपका पवित्र आत्मा मुझे चाहिए प्रभु உங்களுடைய பரிசுத்த ஆவி எனக்கு தேவை. देखो आपको मरियम के बारे में मालूम है மரியாதை குறித்து உங்களுக்கு தெரியும். मरियम जब उसके ऊपर पवित्र आत्मा आया மரியம்க்கு மேலே அந்த பரிசுத்த ஆவி நிழல் கொஞ்ச போது तब वो गर्भवती हुई அவர் கர்ப்பம் தரித்து और मसीह को जन्म दिया கிறிஸ்து பிறந்தார். 3-4 हफ्ते के पहले क्वेश्चन पूछा था ना कुछ क्वेश्चन आया था ஒரு 3-4 வாரத்துக்கு முந்தைய ஒரு கேள்வி வந்தது. मरियम ने ऑलरेडी पवित्र आत्मा पाया है மரியாள் வந்து பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் मरियम ने पाया था ना மரியம் பெற்றிருந்தாளா? मरियम पवित्र आत्मा पाई थी कि नहीं பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாளா இல்லையா? पाई थी பெற்றிருந்தாள். लेकिन फिर भी ஆனாலும் पेंतिकोस के दिन में பெந்தெகோஸ்து நாளன்று 7 दिन पवित्र आत्मा के इंतजार में बैठी थी 7 நாட்கள் பரிசுத்த ஆவிக்காக காத்து கொண்டிருந்தார். यहोशुआ ने कहा யோசுவா சொன்னார், पिता ने जो प्रतिज्ञा दिया है பிதா பண்ணின வாக்குத்தத்தத்தின்படி वो पाने के लिए அதை பெற்றுக்கொள்ளும்படியாக यरूशलेम में इंतजार करना எருசலேம்ல காத்திரு. और वहां पर इंतजार कौन कौन कर रहे थे அங்க யாரெல்லாம் காத்து கொண்டிருந்தாங்க? 120 लोग कर रहे थे 120 பேர் இருந்தாங்க. उन 120 लोगों में से அந்த 120 பேர்ல मरियम भी एक व्यक्ति थी மரியமும் இருந்தாள். she was also expecting the holy spirit அவளும் பரிசுத்த ஆவியை பார்த்து கொண்டிருந்தாள். though she has already received it பெற்றுக்கொண்ட போதிலும் वो ऑलरेडी पा चुकी थी பெற்றுக்கொண்ட போதிலும் लेकिन फिर भी इंतजार कर रही थी ஆனாலும் காத்து கொண்டிருந்தாள். क्योंकि उसने जो पाया है वो काफी नहीं है ஏனென்றால் அவர் பெற்றது அது காணாது. और चाहिए இன்னும் தேவை. और अभिषेक चाहिए இன்னும் அபிஷேகம் தேவை. जो अभिषेक हमने पाया है இந்த அபிஷேகத்தை நாம பெற்றுக்கிறோமோ क्या वो काफी है क्या அது போதுமா? नहीं और चाहिए இல்லை இன்னும் வேணும். देखो एडी तक पानी के अंदर जा चुका था इज़ेकियल உள்ளங்கால் வரைக்கும் அங்க தண்ணிக்குள்ள போய்விட்டது. उसने कहा प्रभु एडी तक नहीं है प्रभु அவன் சொன்னா ஆண்டவரே அந்த உள்ளங்கால் வரைக்கும் அல்ல, इतना काफी नहीं है இவ்வளவு போதாது, घुटना तक काफी नहीं है அந்த முட்டு வரைக்கும் போதாது, कमर तक काफी नहीं है அந்த இடுப்பு வரைக்கும் போகாது. लेकिन मैं डूब डूब कर मैं तैरना चाहता हूँ ஆனா மூழ்கினால் நீந்த வேண்டும். देखो इस तरह प्रभु के पास मांगना है இவ்விதமாக தேவனிடத்தில் கேட்க अपने வேண்டும். पास अभी जो अभिषेक है ना நம்ம இடத்தில் இருக்கிற वो அபிஷேகமானது एडी तक ही है அது ஒருவேளை உள்ளங்கால் வரைக்கும் अभी तक இருக்கலாம், घुटना तक भी नहीं आया அது முட்டு வரைக்கும் வராமல் இருக்கலாம். किधर
अगर तैरना चाहिए हमें, நம்ம அதை மூழ்கி நீந்த வேண்டும். जब आप तैरने के लिए चालू करेंगे, நீங்க நீந்தும் போது you will not be under your control. நீங்க உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்க மாட்டீங்க. जब नदी बहती है, அந்த அந்த ஆறானது பாயும் போது आप एक बार नदी के अंदर गिर के तो देखो, நீங்க ஒரு தடவை ஆறுக்குள்ள நீங்க விழுந்து பாருங்க. आप नदी को चैलेंज नहीं कर सकते. நீங்க ஆத்தை நீங்க சேலஞ்ச் பண்ண முடியாது. नदी जो तेज से वो बहती है, அது எந்த வேகத்தோட அது போகிறதோ वही तेज में आपको जाना पड़ेगा. அதே வேகத்தோட நீங்களும் போய் ஆக வேண்டும். आपने मनमानी नहीं कर सकते. நீங்க உங்க மனசுல நினைச்சபடி செய்ய अगर முடியாது. पवित्र आत्मा आपके अंदर आ गया है, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வந்துட்டா, अगर प्रभु का नदी आपके ऊपर बह रहा है, தேவனுடைய ஆறு உங்களுக்குள்ளே பாய आप ஆரம்பிச்சிட்டா, आपके विचार के अंदर नहीं रहेंगे. நீங்க உங்களுடைய சிந்தனையில இருக்க மாட்டீர்கள். आप वो नदी के समान आपको बहते जाना அந்த है. ஆத்தை போல நீங்க போய் கொண்டே இருக்க वो வேண்டும். नदी जहां पर जाके पहुंचेगा ना, वहां पर जाके அந்த पहुंचेगा. ஆறு எங்க போய் சேருதோ அங்க போய் சேர வேண்டும். बड़ा समुद्र में जाके पहुंचेगा. பெரிய சமுத்திரத்துல போய் சேரும். हम सबको मसीह के पास ही पहुंचना है. அது நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் இடத்திலே போய் சேர வேண்டும். हम प्रभु के पास मांगना है. நம் தேவனிடத்தில் मुझे கேட்க मुझे வேண்டும். और चाहिए प्रभु. எனக்கு இன்னும் தேவை. जो मुझे मैं पवित्र आत्मा पाया है, எந்த பரிசுத்த ஆவி நான் பெற்றேனோ ये काफी नहीं है प्रभु. இது போதும், இது मुझे और போதாது. चाहिए. எனக்கு இன்னும் தேவை. देखो, प्रभु ने शिष्यों को बुलाया தேவன் சீஷர்களை அழைத்து और प्रभु ने कहा, தேவன் சொன்னார், फूक कर பூ என்று ஊதி पवित्र आत्मा पालो करके बोल दिए. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். तो उन लोग पाया होगा कि नहीं? அவங்க பெற்றிருப்பார்களா இல்லையா? अनॉइंटिंग आया होगा कि नहीं? அபிஷேகம் வந்திருக்குமா இல்லையா? अनॉइंटिंग आया है. அபிஷேகம் வந்தது. प्रभु ने बोला और उनके ऊपर वही अनॉइंटिंग आ चुका है. தேவன் சொன்னார், அவங்களுக்குள்ளே அபிஷேகம் வந்து விட்டது. लेकिन फिर भी ஆனாலும் 120 लोगों के अंदर அந்த 120 பேர் ये மத்தியிலே 11 शिष्य वहां पर थे. இந்த 11 சீஷர்களும் அங்க They இருந்தார்கள். were expecting for the Holy Spirit. அவங்க பரிசுத்த ஆவிக்காக காத்து पवित्र கொண்டிருந்தார்கள். आत्मा के लिए उन लोग मांग रहे थे. பரிசுத்த ஆவிக்காக கேட்டுக் पिता கொண்டிருந்தார்கள். का प्रतिज्ञा पूरा होने के लिए பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக यरूशलेम के अंदर इंतजार किए. எருசலேமிலே காத்து We கொண்டிருந்தார்கள். have to ask and wait. நம்ம கேட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். हम प्रभु से मांगना है நம் தேவன்கிட்ட கேட்க வேண்டும். और इंतजार करना है. அதுக்காக காத்திருக்க प्रभु வேண்டும். मुझे चाहिए प्रभु. தேவனே எனக்கு தேவை. इंतजार बहुत इंपॉर्टेंट है. காத்திருக்கிறது ரொம்ப தேவை. हम बहुत मांगते हैं நம்ம ரொம்ப கேக்குறோம், लेकिन इंतजार नहीं करते. ஆனா காத்திருக்கிறது We இல்ல. have to wait. நம்ம காத்திருக்க प्रभु வேண்டும். के चरणों में अपन खड़ा रहना है. தேவனுடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்க प्रभु से வேண்டும். मांगना है, प्रभु தேவன்கிட்ட கேட்க வேண்டும், தேவனே मुझे और भर दो प्रभु. என்னை இன்னும் நிரப்புங்கப்பா. मुझे ये काफी नहीं है. இது போதாது, मुझे और पवित्र आत्मा से भर दो. உம்முடைய பரிசுத்த ஆவியினால இன்னும் நிரப்பும். आपका अभिषेक से मुझे और भर दो. உம்முடைய வல்லமையினால இன்னும் நிரப்புங்க. ये एड़ी तक का मुझे काफी नहीं இந்த है. உள்ளங்கால் மட்டும் போகாது, घुटना तक मुझे काफी नहीं முட்டு है. வரைக்கும் போகாது, कमर तक मुझे काफी नहीं இடுப்பு है. வரைக்கும் காணாது. लेकिन मैं तैरना चाहता हूँ प्रभु. ஆனா நான் மூழ்கி நான் நீந்த வேண்டும். आपका पवित्र आत्मा के अंदर तैरना चाहता உம்முடைய हूँ. பரிசுத்த ஆவிக்குள்ளே நான் நீந்த வேண்டும். इस तरह पवित्र आत्मा के अंदर भरना है हमें. அவ்விதமாக பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்ப हम जो வேண்டும். पवित्र आत्मा पाए है ना, நம்ம பரிசுத்த ஆவி பெற்றோம் அல்லவா? कितने लोग पवित्र आत्मा पाए हैं? யாரெல்லாம் பரிசுத்த ஆவி பெற்றீர்கள்? म्यूजिक देना पड़ेगा, टॉन्टो आएंगे. बहुत से लोगों को डाउट होगा, அநேகருக்கு சந்தேகம் இருக்கும், मेरे अंदर है कि नहीं है. எனக்குள்ளே இருக்குதா இல்லையா? हाँ, लेकिन जो पवित्र आत्मा, जो जितने लोगों ने हाथ ऊपर किया, யாரெல்லாம் கயத்தை உயர்த்தினாங்களோ क्या उन लोग बता सकते हैं அவங்க சொல்ல முடியுமா? मैं पापी नहीं करता हूँ, நான் பாவம் செய்வதில்லை, मेरा मन में दूसरों किसी के बारे में बुरा विचार नहीं आता है? என்னுடைய மனசுல யாரை பற்றியும் தப்பான எண்ணங்கள் வர்றதில்லை? ऐसा कोई बोल सकता है? அப்படி யாரும் சொல்ல முடியுமா? मेरा नजर सब अच्छा नजर है, என்னுடைய பார்வை எல்லாம் சரியான कोई பார்வை? नहीं बोल सकता. யாருமே சொல்ல முடியாது. सबके अंदर पाप भरा हुआ है. எல்லாருக்குள்ளயும் பாவம் सो இருக்குது. पवित्र आत्मा पाने के बाद भी பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு ये அப்புறமும் पाप और भी क्रिया कर रहा है. இந்த பாவம் கிரியை செய்கிறது. That means what? அதுக்கு அர்த்தம் என்ன? हमने जो पाया है वो काफी नहीं है. நம்ம எதை பெற்றோமோ அது போதாது. हम प्रभु से मांगने, प्रभु और चाहिए, நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே இன்னும் தேவை, और मुझे पवित्र आत्मा से भर இன்னும் दो, பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா. ताकि मेरा अंदर मेरा विचार नहीं होना चाहिए, எனக்குள்ளே என்னுடைய எண்ணங்கள் அல்ல, मेरे अंदर आपका विचार आने देना. எனக்குள்ளே உம்முடைய எண்ணங்கள் வர வேண்டும். मसीह का विचार मेरे अंदर भी होने दो. கிறிஸ்துவின் எண்ணமே எனக்குள்ளே வர வேண்டும். वो विचार अगर आपके अंदर आ गया तो அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வந்தால் that is the complete filling of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியின் பரிபூர்ணமாய் प्रभु से पवित्र आत्मा मांगो, தேவனிடத்தில் பரிசுத்த ஆவி கேளுங்க, प्रभु जरूर देंगे. தேவன் கண்டிப்பாக கொடுப்பார். मांगो तो पाओगे. அது கேளுங்கள் கொடுக்கப்படும். रोटी मांगा तो प्रभु पत्थर नहीं देंगे. நீங்க அப்பத்தை கேட்டால் தேவன் கற்களை கொடுக்கறதில்ல. मछली मांगा तो सांप नहीं देने वाले. மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கறதில்ல. या
अंडा मांगा तो बिच्छू नहीं देंगे। முட்டையை கேட்டால் தேளை கொடுக்கறதில்ல. आप जीवन मांगो, நீங்க ஜீவனை கேளுங்கள், आपको जीवन ही मिलेगा। ஆமென். ஜீவனையே கொடுப்பார். और हमारा जीवन कौन है? நம்மளுடைய ஜீவன் யாரு? यहोशुआ ही हमारा जीवन है। யோசுவா தான் நம்மளுடைய ஜீவனாய் प्रभु ने இருக்கிறார். कहा मैं ही मार्ग सत्य और जीवन हूँ। தேவன் சொன்னா நானே வழி சத்தியமும் ஜீவனுமாய் वही இருக்கிறேன். रोटी है, அவர்தான் அப்பம், वही मछली को संभालने वाला है, அவரே மீனை காத்துக் கொள்கிறவர், वही बड़ा मछुआ है, அவரே பெரிய மீனவர், और वही हमारे लिए जीवन है। அவரே நம்மளுக்கு ஜீவனாய் प्रभु இருக்கிறார். से मांगो, प्रभु जरूर आशीष करके देगा। தேவன்கிட்ட கேப்போ, தேவன் நிஜமாக आज तक आपने बहुत सारा चीज मांगा होगा। இதுவரைக்கும் நீங்க अनेक காரியங்களை கேட்டிருக்கலாம். मैं ये नहीं बोल रहा हूँ आप ये दुनिया की चीज मत मांगो, नहीं बोल रहा हूँ। நான் இது சொல்வதல்ல நீங்க இந்த உலகத்தின் காரியம் கேட்காதீங்க என்று. आप वो भी मांगो, அதையும் கேளுங்கள். लेकिन ज्यादा पवित्र आत्मा मांगो। ஆனா அதிகமாக நீங்க பரிசுத்த ஆவியை प्रभु கேளுங்கள். जो पवित्र आत्मा मैं पाया हूँ தேவனே அந்த பரிசுத்த ஆவியை நான் वो பெற்றுக்கொண்டேன். काफी नहीं है प्रभु, அது போதாது. मुझे और भर दो, இன்னும் நிரப்புங்க. और आपका आशीष से भर दो। இன்னும் உம்முடைய ஆவியினாலே प्रभु நிரப்புங்க. जरूर आशीष करने वाला परमेश्वर है। தேவன் நிஜமாக ஆசீர்வதிக்கிற वो தேவனாக आपका இருக்கிறார். प्रार्थना को सुनने वाला परमेश्वर है। நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். आप जो प्रार्थना मांग रखेंगे, நீங்க என்ன ஜெப விண்ணப்பத்தை வைப்பீர்களோ प्रार्थना को सुनकर प्रभु उत्तर देंगे। ஜெபத்தை கேட்டு தேவன் பதில் கொடுப்பார்.